இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஆளில்லா விமான தாக்குதலில் பெய்ரூத் தலைமையகம் தாக்கப்பட்ட இடத்தில் 4 சகோதரர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்ள வேண்டும். அதிலே ஹமாஸினுடைய பெய்ரூத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கக்கூடிய குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெனரல் சாலிஹ் அல் அரூரி அவங்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு நெஞ்சை பிசுகிற விதமாக நம்மை வந்தடைந்திருக்கிறது. இது ஒரு கவலையான செய்தி என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திட்டமிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கொல்லுவோம், கொலை செய்ய இருக்கிறோம் என்று பகிரங்கமாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதே நேரத்தில் அவங்க தேடி போய் கொள்ளுகிற அளவுக்கு இவங்க ஒன்றும் ஒளிச்சுக்கிட்டு இருந்த தலைவர்களும் கிடையாது. பெய்ரூத்தில் நமக்கெல்லாம் தெரியும், பெய்ரூத்தினுடைய தலைமையகத்தில் இருந்து இவர்கள் ஊடகங்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் தான் ஒசாமா ஹம்தான். இப்படி ஒசாமா ஹம்தான், சாலிஹ் அல் அரூரி அவர்கள் எல்லாம் அங்கே இருந்து செயல்படக்கூடியவர்கள். அந்த பெய்ரூத்தில் வைத்து இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலுடைய வீடியோக்களும் வெளியாக இருக்கிற அந்த வீடியோக்களை நம்ம ரம்பிளில் நம்ம பதிவேற்றம் செய்வோம். ரம்புடைய வீடியோக்களை இன்னைக்கு நம்ம போடுவோம், நீங்க பார்க்க முடியும். சில நாட்கள் நமக்கு போட முடியாமல் போயிடுச்சு. அந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும். ஷேக் சாலிஹ் அல் அரூரி அவர்கள் கமாண்டர், ஹமாஸினுடைய கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவர். அவர் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அநியாய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற கவலையான செய்தி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கு பதிலடியாக கஸ்ஸாம் பிரிகேட், இந்த செய்தி வந்த நிமிடத்திலிருந்து கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் தாறுமாறான எதிர்த்தாக்குதல்களை டெல் அவிவை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெல் அவிவ் பத்தி எரியலாம், டெல் அவிவுக்கு மிக கொடூரமான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்று இஸ்ரேலிய பத்திரிகைகளை இன்றைக்கு சொல்லுகிற அளவுக்கு மிக கடினமான தாக்குதல்கள் டெல் அவிவை நோக்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தாக்குதலுடைய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், கத்தார் அதே நேரத்தில் எகிப்து சார்பாக ஒரு பேச்சுவார்த்தையை, மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான முஸ்தீபுகள் நடத்தப்பட்டது நமக்கு தெரியும். இஸ்மாயில் ஹனியா, அதாவது ஹமாஸினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கிற தோஹாவிலிருந்து இஸ்மாயில் ஹனியா அவங்க வந்திருந்தாங்க. அதாவது கைரோவுக்கு போயிருந்தாரு. மற்ற தலைவர்கள் எல்லாம், மற்ற அமைப்புடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசியிருந்தார்கள். இதே நேரத்தில் கத்தாருடைய பிரதமரோடு நார்வேயில் வைத்து மொசாதினுடைய தலைவரும் சிஐஏயினுடைய டைரக்டரும் அமர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இந்த யுத்தத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பதற்கான ஆலோசனைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற பேச்சுக்களை எல்லாம் நம்ம சொல்லி இருந்த நேரத்தில் இன்றைக்கு திட்டவட்டமாக கஸ்ஸாம் பிரிகேட் அதிரடியாக அறிவித்திருக்கிறார்கள், அத்தனை பேச்சுவார்த்தையும் நிறுத்தப்பட வேண்டும். எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாரில்லை, அத்தனை பேச்சுவார்த்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. இனிமேல் நேருக்கு நேர் அவர்களை வளமையில் நாங்கள் சந்திப்பதை விட வேகமாக சந்திக்க இருக்கிறோம், 2இல் 1 பார்க்க இருக்கிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு சற்று முன்னால் ஹமாஸ் மற்றும் அங்கு போராடக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய குழு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு எதை செய்யக்கூடாதோ அந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன்னு கேட்டா, இன்றைக்கு சாலிஹ் அல் அரூரியினுடைய படுகொலையை பொறுத்தவரையில், அவர் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதை பொறுத்தவரையில் இது கண்டிப்பாக மிகப்பெரியதொரு விலையை இஸ்ரேல் கொடுக்க வேண்டி வரும். ஏற்கனவே தோல்விக்கு மேல் தோல்வி கண்டு கொண்டிருக்கிறார்கள், படைகள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நார்த் காசாவில் இருந்து 2 படைப்பிரிவுகள் இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியேற்றப்பட்டது மட்டுமல்லாமல் நார்த் காசாவில் காசாவை சேர்ந்த மக்கள் படையெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு இறுதி நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், வடக்கு காசாவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. பிணங்களுக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது என்றால், குப்பை மேடுகளாக இருக்கிறது, இரத்த கசிவுகளாக இருக்கிறது, துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு ஜசீராவுக்கு அவங்க பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இப்படி தோல்விக்கு மேல் தோல்வி கண்டு விரண்டு ஓடுகிற நேரத்தில் இன்றைக்கு பின்வாசல் வழியாக முதுகில் குத்துகிற மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இஸ்ரேலியர்கள், குறிப்பாக ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்திருக்கிறது. ஷேக் அரூரியினுடைய படுகொலைக்கு பதிலடியாக நாங்கள் கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்குவோம் என்று கஸ்ஸாம் சொல்லுகிற அதே நேரத்தில் எல்லா சமாதான பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டத்தை எட்ட வைக்க போகிறது. இன்னும் ஒரு காட்டமான யுத்தத்தை நோக்கி அடுத்த கட்டம் போக போகிறது என்பதை காட்டுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதனுடைய அடுத்தடுத்த செய்திகள் என்ன என்பது அவ்வப்போது வரும்போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த ஷேக் அரூரியுடைய சம்பவங்கள் மாத்திரமல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வேலையை துருக்கி செய்திருக்கிறது. அது என்ன வேலையை துருக்கி செய்திருக்கிறது என்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா, துருக்கியில இன்றைக்கு 8 மாநிலங்களில் அதிரடி தேடுதல் வேட்டைகள்
திடீரென்று நடத்தப்பட்டது. துருக்கியில் நடத்தப்பட்ட அதிரடி தேர்தல் வேட்டைகளில் 8 மாநிலங்களில் சுமார் 33 மொசாதுடைய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியில் துருக்கியை நாம் பாராட்டிய தீர வேண்டும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் கண்டுக்காம இருந்தாங்க ஆரம்பத்தில். இப்ப எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. காசா ஓர் வந்தது எல்லா அரபு நாடுகளும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். எங்கெங்கெல்லாம் இஸ்ரேல்காரன் இருக்கிறான், எங்கெங்கெல்லாம் மொசாத் ஊடுருவிக்கிறான், எல்லாரையும் வலை போட்டு தேடு. ஈரான் பிடிக்க ஆரம்பிச்சான். அத்தனை பேரும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 33 பேரை சர்ன்னு போய் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டா தலையில் அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. 33 பேர் துருக்கியிலே மொசாதுடைய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய உளவு பிரிவு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த உளவாளிகள் 33 பேரை தூக்குறதாக இருந்தால். இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலையை இன்றைக்கு துருக்கி செய்திருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு இந்த வாரம் மேலும் 2 படைப்பிரிவுகளை நாங்கள் வாபஸ் எடுத்து விடுவோம் என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் காசா பகுதிகளில் இருந்து இன்னைக்கு பல படைகள் வெளியேறிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால பொதுமக்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறாங்கிற செய்தி நம்ம முன்னாடியும் சொல்லியிருந்தோம். பொதுமக்கள் தற்போது அங்கே போகிறார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் இஸ்ரேல் தன்னுடைய நலனுக்காக வேண்டித்தான் அவர்களை வெளியே எடுக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு இஸ்ரேலி டுடே சொல்லியிருக்கிறாங்க. நலன்னா ஆய்வு செய்யறதுக்கு பெரிய நலன் எல்லாம் கிடையாது. இஸ்ரேல் பொருளாதார ரீதியாக சுமார் 55 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இதிலே நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள். அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் அந்த படைகளை எல்லாம் இப்ப வாபஸ் பெற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாபஸ் பெற்றாலும் இன்றைக்கு ஷேக் அரூரி மீதான தாக்குதலை தொடர்ந்து தாக்குதல் உக்கிரமாகி இருக்கிறது. எனவே தற்போது இஸ்ரேல் பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதும் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு